வணக்கம் guys, இது வெல்கம் டு SP Girls யூடியூப் சேனல். நான் உங்க பிரசாந்த். சேனலுக்கு நீங்க விசிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம SP Girls யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற புது வீடியோஸ் வந்து நோட்டிபிகேஷன் ஆகிடும். அண்ட் ஒன்ஸ் அகைன் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் SP Girls யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சுவாரஸ்யமான திரையுலக விவாதம் தான். என்னன்னு கேட்டீங்கன்னா, வசூல் மன்னர் யாரு தான். இதற்கான விட இந்த வீடியோல உங்களுக்கு கிடைக்கும். அஜித் என்கிற நம்ம தளபதி எங்க அண்ணா விஜய். தமிழ் சினிமால இரு பிள்ளர்கள் இருவருமே தங்களா ரசிகரால் ஏற்றப்பட்ட அரசர்னு சொல்லலாம். இந்த வருடம் 2 பெரிய படங்களை திரையரங்குகளை அதிர வச்சிருக்கு. ஒன்னு விஜய் அண்ணாவோட கோட் படமும், இன்னைக்கு அஜித் சாடியோ குட் பேட் அக்லி படம் சொல்லலாம். இரண்டிலும் யாருடைய வசூல் அதிகமா இருக்கு, யாருடைய படம் அதிக பிளாஷ், அதிக ட்ரெண்ட், அதிக ரசிகரால் ஆரவாரம் காட்டப்படுதுன்னு பார்க்கலாம். குட் பேட் அக்லி படத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா முதல் நாள் வசூல் ஆச்சரியப்படுத்தி இருக்கு. இப்ப ரீசெண்ட் டைம்ல தன்ன படங்களை எடுத்துக்கிட்டா இந்த படம் கொஞ்சம் ஓரளவுக்கு பெட்டர்னு சொல்லலாம். 30.9 கோடி ரூபாய் அடிச்சிருக்கு. ஆமாங்க, தமிழ்நாட்டுல அஜித் படம், நம்ம தலை படம் இதுவரை சம்பாதிக்காத வசூல் இப்ப சம்பாதிச்சிருக்கு இந்த குட் பேட் அக்லி படம் மூலமா. தியேட்டர்கள் ஹவுஸ்ஃபுல், ரசிகர்களின் செம்மகளிப்பு, சினிமா வாழ்களே வானவெடிகள், இது அஜித் படம் என்ற அடையாளம் காட்டியிருக்கு. இதை பற்றி தயாரிப்பாளரை அதிகாரப்பூர்வமா சோசியல் மீடியால சொல்லியிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சாதனை அஜித் கரியர்ல. நம்ம தளபதி அண்ணா, அதாவது விஜய் அண்ணாவோட படத்தை கோட் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதுவும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் வந்த படம் தான். முதல் நாள் வந்து 30.6 கோடி வந்திருக்குது. மிகவும் சிறந்த ஓபனிங். ஆனா குட் பேட் அக்லி அது சற்று முந்தி சாதனை படைச்சிருக்குன்னு சொல்லலாம், ஜஸ்ட் ஒரு 0.3 மூலமா. ஆனா விஜய் அண்ணாவும் தலையும் எனக்கு பிடிச்சது. இவங்க 2 பேருக்கும் எனக்கு வேறுபாடு இல்ல, 2 பேரும் ஒன்றுதான். விஜய் அண்ணாவோட லியோ மற்றும் பீஸ்ட் இவை 1ஆம் இடமும் 2ஆம் இடத்துலயும் இருக்குது. குட் பேட் அக்லி தற்போது 3ஆம் இடத்துல இருக்குது. இப்ப ரீசென்ட் டைம்ல நம்ம பார்த்தோம்னா ஓபனிங் ஷோல உள்ள கலெக்ஷன் பண்ணிருக்கு. இதனால என்ன விளக்கம் கிடைக்குன்னு சொன்னீங்கன்னா guys, அஜித்துடைய நம்ம தலையுடைய கம்பேக் படம்னு சொல்லலாம். இது கம்பேக் மட்டும் இல்ல, நல்ல ஓபனிங் கொடுத்திருக்காரு. இது வலிமையான வசூல் நொடிக்கும் சொல்லலாம். வாரங்கள்ல மிக முக்கியமான விஷயம் என்ன, வசூல் மட்டுமே ஒரு படத்தின் வெற்றியை நிரூபிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இல்ல. அப்படம் எப்படி இருக்கும், ஸ்கிரிப்ட், நடிப்பு, சில பிழைகள், ரசிகர்களின் விமர்சனம், இது எல்லாம் ஒரு படம் எவ்வளவு நாள் ஓடும் என்பதா மவுத் டாக். அஜித் ரசிகர்கள் மகிழ்ச்சியில இருக்காங்க இப்போ, அது சரி. ஆனா படம் சராசரி விமர்சனங்களே பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி நீங்க புரிஞ்சுக்கொள்ள போறீங்க? ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் குட் பேட் அக்லி ஒரு நல்ல ட்ரிபியூட் படம்னு சொல்லலாம் அஜித் சார். நாம சோசியல் மீடியால பாக்கலாம்ல, விஜய் அஜித் மோதல்கள், வசூல் விவாதங்கள், இவையெல்லாம் உண்மையிலே சினிமாவுக்கு உயிரளிக்கும். காம்படிஷன் இருக்கலாம், ஆனா இன்னைக்கு போறாம இருக்காது. இவங்க 2 பேருக்குள்ளே இருவருக்கும் மாஸ் இருக்குது, ரசிகர்கள் அதை கொண்டாடுறாங்க. ஆனா சினிமா இது ஒரு கலைன்னு நாங்க முதல் பார்க்க. இதுல வெற்றி தோல்வி வந்து சகஜம், இரண்டுமே நடக்கிற ஒரு விஷயம். ஆனா ரசிகரின் காதல் மட்டும் எப்பயுமே நிலைச்சிருக்கும் சாகர வரைக்கும். வசூல் கணக்குல பார்க்க போகும்போது கோட் படத்தை இந்த குட் பேட் அக்லி படம் முதல் நாள்ல வசூல்ல வெற்றி பெற்றிருக்குன்னு சொல்லலாம். இதுதான் உண்மை. ஆனா எதிர்கால வசூல் நிலை வாரந்த இப்ப நீ வாரம் நாட்கள்ல வளர்ச்சி ட்ரெண்ட் நிறைந்திருப்பது வச்சுதான் இந்த படம் வெற்றி தோல்வியான்னு பார்க்கலாம். இவையெல்லாம் சேர்ந்துதான் ஒரு படம் எவ்வளவு ஓடும் என்பதை கூறும். விஜய் அஜித் இருவரும் தங்கள் காலத்தில் தங்களுடைய தளத்துல ராஜாக்களா இருக்காங்க. ரசிகர்கள் தங்கள் சேனல்ல அவங்க வாழ்க்கையில இவங்க 2 பேரையும் கடவுளா பாக்குறாங்க. நாம் ஒரு சினிமா ரசிகராக நல்ல படங்களை பாராட்டி கொள்ள சண்டையில் இல்லாம ஆரவாரம் செய்வதுதான் நம்ம பண்பாடு, பெருமை. கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம SP Girls யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காது. அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது